தலைப்பு இத்தனை இனங்கள் எங்கிருந்து வந்தன. இது சரித்திரம், பூகோளம் எல்லாம் இணைந்த ஒரு செய்தியாய் இருக்கிறது. நம்முடைய வேதம் விஞ்ஞானம், எல்லா காமர்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லா காரியங்களையும் அடங்கியதுதான் நம்முடைய வேத புத்தகம். ஆனால் நம்முடைய வேத புத்தகத்தை படித்து விட்டாலே போதும், எல்லாவற்றிலுமே தேறினவர்களாய் மாற முடியும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச இருக்கிறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஒருவனை படைத்து அவன் மூலமாய் பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஒருவனை படைத்து அவன் மூலமாய் பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஒரு சிலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கள்ள உபதேசக்காரர்கள் 2 பேரை படைத்தார் என்று சொல்லி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஒருவனை படைத்திருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இன்னொருவனை படைத்திருக்கிறார். ஆக 2 மனிதர்களை படைத்திருக்கிறார் என்று ஒரு சில கள்ள உபதேசக்காரர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், லீஜே, ராக் போன்ற பெரிய பெரிய ஊழியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த ஊழியர்களை எல்லாம் தலையிலே தூக்கி கொண்டு ஆடுகிறார்களே நம்மவர்கள் கூட, அப்படிப்பட்ட ஊழியர் எல்லாம் சொல்லுகிறது, மேலே வானத்திலே 2ஆம் வானத்திலே தான் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தாராம். அந்த 2ஆம் வானத்திலே தான் அவர்கள் தவறு செய்து விட்டார்களாம். அதனாலே அங்கே இருந்து தான் தேவன் கீழே தள்ளி விட்டாராம். அதற்கு பிறகுதான் இந்த பூமிக்கு வந்தார்களாம். அவருடைய கருத்து இது. இன்னும் ஒரு சிலருடைய கருத்து எப்படி இருக்கிறது தெரியுமா? அது ரொம்ப ஆச்சரியமாய் இருக்கிறது. கடந்த வாரம் தான் நான் கேட்டேன். மிக மிக ஆச்சரியமாய் இருக்கிறது. நாம் ஆதாமுக்கு 930 வருடம் என்று நாம் கணக்கிலே வேதம் சொல்லுகிறதை அறிந்திருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 930 கணக்கு என்பது ஏதேனை விட்டு விரட்டி விட்டாரே தேவன், அதற்கு பிறகு வந்த கணக்கு தான் இது. அதற்கு முன்னாலே அவன் ஏதேன் தோட்டத்திலே இருந்தானே, அந்த கணக்கு அல்ல. ஏதேன் தோட்டத்திலே இருந்த போது அவன் நிறைய பேரை பெற்றெடுத்திருக்கிறான், நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறான் என்றெல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பொல்லாத உபதேசங்கள் பரவி வருகிற காலகட்டத்திலே, இந்த வேத சத்தியத்துக்கு விரோதமான உபதேசங்கள் பெருகி வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் இப்படிப்பட்ட தலைப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் படைத்தது ஒருவனைத்தான், இந்த பூமியில் தான் படைத்தார். படைத்த போதே அவர் ஆதாம் ஏவாளிடம் சொன்ன வார்த்தை, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகலவித ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆக பல்க பலுக பெருக பூமியை நிரப்ப இந்த ஒரே மனிதனுக்குத்தான் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆளுவதற்கு வாழுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்படி படைத்த தேவன் படைத்த பிற்பாடு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேலாக நோவாவுடைய ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் இந்த பூமியிலே ஒரே இனம்தான் இருந்தது, ஒரே மொழிதான் இருந்தது, ஒரே நாகரிகம் தான் இருந்தது, ஒரே கலாச்சாரம் தான், பண்பாடுதான் இருந்தன. இதைத்தான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆதியிலிருந்து நோவா ஜலப்பிரளயம் வரைக்கும் ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே நாகரிகம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு தான் இருந்தன. சினையார் தேசத்திலே தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதாக நம்முடைய வேதம் சொல்லுகிறது. சினையார் தேசத்திலே பாபேல் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. நோவா வழி வந்த மக்கள் தான் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டி இருக்கிறார்கள். வேற யாரோ எங்கிருந்தோ வந்து அஞ்ஞானிகள் கட்டினாங்க, வேற எவனோ வந்து கட்டினான் அல்ல. நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளை நோவா
அந்த நோவா வழியாய் வந்த மக்கள் தான் பாபிலோன் கோபுரத்தை கட்டி இருக்கிறார்கள், பாபேல் கோபுரத்தை கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே இருந்து வந்தார்களாம்? அவர்கள் கிழக்கே இருந்து வந்தார்கள், சினையா தேசத்துக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 11:2 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். ஆக கிழக்கே இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் இந்த நோவா வழி வந்த மக்கள். அவர்கள் சினையார் தேசத்திற்கு வந்தவுடனே அங்கே சம பூமி இருக்கிறது பார்த்து அங்கே அவர்கள் குடியிருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கிழக்கு பகுதியிலிருந்து வந்ததால் கிழக்கு பகுதியை அப்படியே நாம் ஜியோகிராபி படித்தவர்கள் ஆராய்ந்து கொண்டே போனார்கள் என்றால் அங்கே மலைப்பகுதி, மேடு பள்ளங்கள் இப்படி எல்லாம் இருக்கும். சமபூமியே அங்கே இருக்காது. கிழக்கு பகுதியிலிருந்து வந்ததால் அவர்கள் சிந்து சமவெளியிலிருந்து வந்திருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறார்கள். சிந்து சமவெளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அது சமவெளி, சிந்து சமவெளி, மேடு பள்ளம் இல்லாது மலைப்பிரதேசம் அல்ல. சிந்து சமவெளியிலிருந்து வந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி என்றால் சிந்து சமவெளி இருந்தவர்கள் திராவிடர்கள் தான். ஆக அந்த கிழக்கே இருந்து வந்த மக்கள், நோவா காலத்து நோவா வழியாய் வந்த மக்கள், அந்த ஆதி மக்கள் திராவிடர்கள் தான் என்றும் அவர்களுடைய மொழி தமிழ் மொழிதான் என்றும் சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறார்கள். அப்படியானால் பாபேல் கோபுரம் கட்டியது கூட தமிழன்தான் என்று அறிவதற்கு முடிகிறது. எது எப்படியோ நமக்கு மொழியோ இனமோ மொழி வழியாய் வரக்கூடிய பண்டிகைகளோ நமக்கு முக்கியமில்லை. கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையின்படியான மனித தேவ நேயம்தான் மிக மிக முக்கியம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் இறங்கி போய், ஆண்டவர் தேவன் ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் இருக்கிறாரே, அந்த நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஆக நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நாம் இறங்கி போகலாம். தேவகுமாரனாகிய வார்த்தையானவர், ஆவியானவர், பிதாவாகிய தேவன் மூவரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அடுத்தாக 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறு ஆக்கினபடியால், பூமி எங்கும் ஒரே பாஷை தான் இருந்தது. அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தவர்கள், ஆக ஒரே பாஷையக்காரர்கள். அவர்களுடைய பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறு ஆக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பாஷைகள் மாறின, தேவன் பாஷைகளை மாற்றினார். பாஷை மாறிவிட்டது என்றாலே கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாமே மாறி போகும். நம்முடைய மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், மொழி வழியில் தான் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாம், வேறு வழியில் இல்லவே இல்லை என்று அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுவார். அதே போல இங்கே மொழி மாறி போனதுனாலே கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாம் மாறி போயிற்று. அவர்கள் எல்லாரும் பல இடங்களுக்கு சிதறி போய்விட்டார்கள். அதனால் ஒரு மொழி, ஓர் இன மக்களாய் வாழ்ந்தவர்கள், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே பண்பாடு, ஒரே நாகரிகம், இப்படி வாழ்ந்த மக்கள் பூமி எங்கும் சிதறி போய், நோவா காலத்தில் நோவா வழி வந்த மக்கள், அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள். சிதறி போய் பல மொழிகள் வந்ததனாலே பலதரப்பட்ட இனங்களாய் மாறிவிட்டார்கள். இனம், பலதரப்பட்ட இனங்களாய் மாறிவிட்டார்கள். இனம் என்பது மொழி, தேசம், இதன் அடிப்படையில் உண்டாவதுதான் இனம் என்பது. ஜாதி வேறு, இனம் வேறு. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கே தெரியவில்லை. இனம் வேறு, ஜாதி வேறு. இனம் என்றாலே மொழி அடிப்படையிலே, தேசத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய குரூப், அதுதான் இனம்.
ஆனால் இனத்துக்குள்ளேயே உண்டாகும் பிரிவினைகள் இருக்கிறது பாருங்க. ஒரு இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகள், உயர்வு தாழ்வுகள், இதுதான் ஜாதிகள். இந்த ஜாதிகள் பிறப்பாலும் தொழிலாலும் வருகிறவை, தொழில் செய்கிறதுனாலும் பிறப்பினாலும் வருகிறவைகள். அன்றைக்கு பாபேல் கோபுரத்திலிருந்து சிதறிய மக்கள் எல்லாருமே ஜலப்பிரளயத்தினாலே காக்கப்பட்ட நோவாவின் 3 பிள்ளைகள் இருந்தார்களே, 3 மகன்கள், அவர்கள் மூலமாய் உண்டான மக்கள் தான். இன்றைக்கு சிதறி போன மக்கள் மொழியால் சிதறப்பட்டு போனவர்கள், ஒரு இனமாய் இருந்தவர்கள் பல இனமாய் மாறினார்களே, இவர்கள் எல்லாருமே அன்றைக்கு ஜலப்பிரளயத்தால் காக்கப்பட்ட நோவாவின் 3 மகன்கள் மூலமாய் உண்டானவர்கள் தான். இப்படி சிதறுவதற்கு முன்னாலேயே, இப்படி சிதறுவது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்படி சிதறுவதற்கு முன்னாலேயே இந்த 3 மகன்களின் வழியாய் வரக்கூடிய வம்ச வரலாற்றை ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலேயே மோசே எழுதி வைத்து விட்டான். இது அவர்கள் பிரிந்து போகிறது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். ஆனால் மோசே ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்து விட்டான். அந்த அளவுக்கு நம்முடைய தேவன் மோசேயை வைத்து எழுத செய்திருக்கிறார். இது மாபெரும் அதிசயமாயிருக்கிறது. இவர்தான் தேவன் என்பதற்கு இந்த ஒரு உதாரணமே மிக மிக முக்கியமான காரியமாயிருக்கிறது. இந்த வம்ச வரலாறு தான் தற்கால பலதரப்பட்ட இன மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு தான் சரித்திர ஆசிரியர்கள், பூகோள ஆசிரியர்கள் எல்லாருமே உலகம் முழுவதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த நோவா வழியாய் வந்தார்களே மூன்று பிள்ளைகள், யாபேத், சேம், காம். யாபேத் என்பவன் முதல் மகன், சேம், காம், இப்படி 3 பிள்ளைகள். இந்த 3 மகன்கள் வழியாய் வந்த சில முக்கிய இனங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வேத ஆராய்ச்சியாளர்கள் கணித்த கணிப்புப்படியான கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது மகன்